வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து செம்ம டென்ஷனில் இருக்கார். மவனை பொழந்து கட்டாம போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வேற விட்டுறாரு. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா தன்னை ஒரு ஆளக்கடை மதிக்காமல் தனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லலை. எல்லாத்தையும் மறைச்சி நம்மளவே இங்கே குற்றவாளியாக நிற்க வச்சிட்டாங்களே, இது அவளுக்கு தகுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பக்கம் ரொம்ப வேதனையாக சுமந்துக்கின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் என்னடா இது இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம பாபு இருக்கார்ல, அவர் வந்து முடியவே முடியாது, நான் சொல்கிற மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அடாவடியாக முடிவு பண்ணிடுறாரு. இதுக்கு மேலே எதனா ஒன்று பண்ணியே தரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து யோசிச்சுன்னு இருக்காங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு சிறந்த மருந்து, சிறந்த தீர்ப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டு மகளிர் சங்கம் இருக்குல்ல, அங்கே வந்து நாமளே கம்ப்ளைண்ட் பண்ணிடணும், இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத திருமணத்தை எனக்கு செஞ்சு வைக்க பார்க்குறாங்க, இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரமும் ஒரு யோசனையும் கேட்டுன்னு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அதுதாங்க கேள்விக்குறியாக இருக்க போது. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் கரெக்டாக இதே கோவத்தில் அங்கே போயிடுறாங்கல்ல நம்ம மல்லி, அவங்க வந்து போயிட்டு ஜட்ஜம்மா கிட்ட எல்லாத்தையும் புலம்புறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு, என் வாழ்க்கையை சீரழிக்க பார்க்குறாங்க, இதை எல்லாமே நீங்கள் தான் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்பவே தெம்பான ஊட்டச்சத்து மிக்க வார்த்தைகளை சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. ஒரு பக்கம் பாபுக்கு லெட்டர் போய் சேர்ந்துருது. இந்த மாதிரி விருப்பம் இல்லாமல் நீங்களே ஒரு திருமணம் செஞ்சு வைக்க பார்த்தீங்களன்னா அடுத்த செகண்டே சட்டம் உங்கள் மேலே பாயும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எதுவுமே நம்ம மல்லி எழுதி கொடுத்தது அல்ல, யார் சொல்லிட்டு நம்ம நாகு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஆனால் மல்லி பண்ண மாதிரி இதுக்கு ஒரு ரீக்ரியேஷனை போட்டு விட்டுறாங்க. நம்ம மல்லி திருத்துன்னு முழிக்கிறாங்க. அண்ணா இதை நான் பண்ணல என்ன அப்படின்னு சொல்ல, என் நெஞ்சில் நீ இத்தனை நாள் பாலை ஊற்றினேன்னு நினச்சிருந்தேன், ஆனால் இப்போ தான் தெரியுது என் நெஞ்சில் நீ ஒரே அடியாக கள்ளிப்பாலை ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலம்மா, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நீ அமைச்சிக்கோ, இதுக்கு மேலே நான் எதுக்கும் குறுக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நடந்துச்சு போனது போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அதை நம்ம யோசிச்சுன்னா அடுத்தடுத்தபடி நம்ம போயின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆச்சுன்னா அதே இடத்துல நின்றோம்னா அது வாழ்க்கை பூரா அதே இடத்துல தான் நின்றுனே தான் இருக்கணும். அதை விட்டு அதுக்கு அடுத்து எப்படி மூவ் பண்ணலாம், எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிறப்பாக அமையும், எல்லாமே ஒரு பக்கம் சிறப்பாக போகுங்க. இதுதான் ஒரு அறிவாளிக்கும் ஒரு முட்டாளுக்கும் உள்ள வித்தியாசம். இதை வந்து எப்படி சிறப்பாக செய்ய போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, அதுதான் இங்கே முக்கியமான ஒரு அமைப்பாக அமைய போகுது. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க வந்து கொல்ல வெறியில் இருக்க மவனை உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு டைலாக் வேறு எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மேலே தாங்க. ஏன்னா தன்னை கூட்டின்னு போகிறதுக்கும் வரல, தான் வாழ்க்கை நோரத்தை வந்து நுழைய பார்க்குறோம், அதையே தட்டி கேட்கவும் முடியல, தெரிஞ்சுக்கணும் சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு போகிறாரு. இவருக்கு நம்ம மேலே காதலும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, இதுக்கு மேலே இவரை நாம காதலிக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.